இன்று நாம் பைபிள்ல இருந்து ஒரு அற்புதமானதும் சக்தி வாய்ந்ததுமான கதையை கேட்க போறோம். அது நோவா மற்றும் பெட்டகத்தின் கதை. இந்த கதை நம்பிக்கை, கீழ்ப்படிதல், கடவுளை நம்புதல் மற்றும் கடவுளின் வாக்குறுதிகள் பற்றி நமக்கு கற்றுத் தருகிறது. அதனால் சற்று ஓய்வாக அமருங்கள், கவனமாக கேளுங்கள். நாம் ஆரம்பிப்போம். மிகவும் பழைய காலத்துல உலக நிறைய மக்களால நிரம்பி இருந்தது. ஆனா துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான மக்கள் நல்ல வழியில வாழவில்லை. அவர்கள் தவறான செயல்களை செய்து ஒருவருக்கொருவர் தீங்கு விளைவித்துக் கொண்டிருந்தார்கள். நல்ல பாதையை பின்பற்றுவதற்கு பதிலாக அவர்கள் தவறானவற்றை தேர்ந்தெடுத்து கடவுளுக்கு கீழ்ப்படுதலை விட பாவத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த காலம் பூமிக்காக மிகவும் துக்கமான காலமா இருந்தது. கடவுள் பூமியில நடக்கும் அனைத்து தீமையும் அன்பில்லாத செயல்களையும் பார்த்தார். அவர் மக்களின் இடைநல பார்த்தார். அது அவருக்கு மிகவும் மிகவும் துக்கமாக இருந்தது. இந்த இருளின் நடுவில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் வேறுபட்டவராய் இருந்தார். அவரது பெயர் நோவா. நோவா ஒரு ஒளியால் நிரம்பிய இதயத்துடன் நடந்த மனிதர். நோவா தனது முழு இதயத்துடன் கடவுளை நேசித்தார். மற்றவர்கள் அன்பில்லாமல் நடந்து கொண்ட போதும் நோவா அன்பாக நடக்க தேர்ந்தெடுத்தார். மற்றவர்கள் தவறாக நடந்து கொண்ட போதும் நோவா சரியானது செய்ய விரும்பினார். நோவா ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் தனது இதயத்தில் இருக்கும் அமைதியான நற்குரலை கேட்டு யாரும் பார்க்காத போதும் கடவுளின் வழிகளை பின்பற்றினார். நோவாவுக்கு எப்போதும் இது எளிதாக இருக்கவில்லை. அருகிலுள்ள அனைவரும் தவறானதை தேர்ந்தெடுத்த போதும் அவர் கடவுளிடம் விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருந்தார். இருண்ட உலகில அவர் ஒரு பிரகாசமான ஒளியாக இருந்தார். நோவா மிகவும் விசுவாசமாகவும் அவரது இதயம் மிகவும் தூய்மையாகவும் இருந்ததா கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார். நோவா மிகவும் முக்கியமான ஒன்றை நம்பிக்கையுடன் ஒப்படைக்கக்கூடிய மனிதர் என்று கடவுள் பார்த்தார். மிகுந்த விசுவாசமும் கடுமையான உழைப்பும் தேவைப்படும் ஒரு சிறப்பு பணிக்காக கடவுள் நோவாவை தேர்ந்தெடுத்தார். கடவுள் தனது நண்பருடன் ஒரு பெரிய ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறார். நோவாவுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று இன்னும் தெரியவில்லை. ஆனால் அவர் கேட்க தயாராக இருந்தார். அதுவே விசுவாசம். கடவுளின் திட்டம் என்னவென்று தெரியாமலே அவரிடம் ஆம் என்று சொல்ல தயாராக இருப்பதே. கடவுள் அவரிடம் என்ன வேண்டுமானாலும் கேட்பார் என்று எண்ணி அவர் தனது இதயத்தையும் கைகளையும் தயார் செய்தார். அது எதுவாக இருந்தாலும் உலக நன்மைக்காகவே இருக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். இது முழு பூமிக்காக ஒரு புதிய அதிகாரத்தின் தொடக்கம். ஒரு பெரிய புயல், ஒரு பெரிய படகு மற்றும் ஒருபோதும் உடைக்கப்படாத ஒரு வாக்குறுதியின் கதை. அடுத்த முறையில் கடவுள் நோவாவிடம் என்ன கட்டச் சொன்னார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நம்முடன் சேருங்கள். இது ஒரு பெரிய சாகசமாக இருக்க போகிறது. நீங்கள் தவறவிட விரும்ப மாட்டீர்கள். அற்புதங்களும் பழமையான ஞானமும் நிறைந்த வேதாகம கதைகளுக்காக தொடருங்க. அடுத்த முறையில் பார்க்கலாம். பிரியானிடை. மீண்டும் வணக்கம் நண்பர்களே. இன்று வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான தருணத்தை நாமும் நெருக்கமா பாக்குறோம். அதாவது கடவுள் நோவாவிடம் பேசிய நாளை. ஒரு நாள் உலகம் தன் வழிகளில மூழ்கி இருந்த போது கடவுள் நோவாவிடம் பேசினார். அந்த குரல் அன்பும் ஒரு தீவிரமான செய்தியும் நிறைந்தது. கடவுள் நோவாவிடம், நான் பூமியில ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். உலகம் மிகவும் தீயதாக மாறிவிட்டது. அது கடவுளின் மனதை வருத்தமடையச் செய்தது. வெள்ளம் நிலத்தை முழுவதும் தண்ணீரால மூடிவிடும். மக்கள் தவறான செயல்களை தேர்வு செய்ததால் கடவுள் உலகத்தை மீண்டும் சுத்தமாக்க வேண்டியிருந்தது. ஆனா கடவுளுக்கு நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற ஒரு திட்டமும் இருந்தது. அவர்கள் விசுவாசமாகவும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் இருந்ததா கடவுள் அவர்களை நேசித்தார். கடவுள் நோவாவிடம் ஒரு பெரிய பெட்டகத்தை கட்ட சொன்னார். ஒரு பெட்டகம் என்பது மிக மிக பெரிய படகு. அது மிக உயரமான நீரில் மிதக்க கட்டப்பட்டது. இது ஒரு சிறிய படகு அல்ல, இது மிக பெரியது. இது ஒரு பெரிய மிதக்கும் கட்டடம் போல இருந்தது. அதில் உள்ள அனைவரும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதை எப்படி கட்ட வேண்டும் என்று கடவுள் நோவாவுக்கு துல்லியமான வழிகாட்டுதல்களை வழங்கினார். அவர் ஊகிக்க தேவையில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் தெளிவாக கூறினார். அலைகளை தாங்கும் கோபர் மரத்தை பயன்படுத்துமாறு நோவாவிடம் சொன்னார். பெட்டகத்தின் நீளம், அகலம், உயரத்தை அனைவரையும் கொள்ளும் வகையில் கடவுள் விவரித்தார். அதற்குள் அறைகள் எப்படி செய்ய வேண்டும் என்றும் உணவிற்கும் குடும்பத்திற்கும் விலங்குகளுக்குமான இடம் இருக்க வேண்டும் என்றும் கடவுள் அவருக்கு சொன்னார். கடவுள் நோவாவுக்கு அவர் தனது குடும்பத்தையும் பெட்டகத்திற்குள் அழைத்து வருவதாகவும் சொன்னார். அவர்கள் அனைவரும் இந்த அதிசயமான பயணத்துல ஒன்றாக இருப்பார்கள். அது மட்டும் அல்ல, வரவிருக்கும் மழையிலிருந்து பாதுகாப்பாக இருக்க விலங்குகளும் பெட்டகத்திற்குள் வருவார்கள் என்று கடவுள் சொன்னார். நோவா கடவுளை நம்பினார். அவர் சந்தேகிக்கவில்லை, கவலைப்படவும் இல்லை. கடவுள் சொன்னா அது நிச்சயமா நடக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். இவ்ளோ பெரிய பெட்டகம் கட்டுவது சாத்தியமற்றதாக தோன்றினாலும் நோவா அதை தடுக்க அனுமதிக்கவில்லை. நோவா வாதம் செய்யாம கீழ்ப்படினார். இது மிகவும் பெரியது அல்லது இது மிகவும் கடினம் என்று அவர் சொல்லவில்லை. அவர் எளிமையாக கடவுளுக்கு ஆம் என்று சொன்னார். இதுதான் நம்பிக்கை என்பதற்கான உதாரணம். கடவுளின் வார்த்தைகளை நம்பி முன்னாள் பாதை நீதமா இருந்தாலும் முதல் படியை எடுத்து வைப்பது. நோவா கடவுளின் வழிகாட்டுதல்கள் சிறப்பாக இருக்கின்றன என்பதை அறிந்திருந்தார். ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு மரத்துண்டும் அந்த திட்டத்துல ஒரு நோக்கத்துடன் இருந்தது. நோவாவுக்கு கடவுளை நேசிக்கும் மனம் இருந்ததா கடவுள் கேட்ட எதையும் மகிழ்ச்சியுடன் செய்தார்.
மழை வரும் நாளுக்காக தினமும் உழைத்து கடவுள் தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையுடன் இருந்தார். நோவாவின் கதை நாம் கடவுளை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா எப்போதும் சரியான பாதையில இருப்போம் என்பதை நினைவூட்டுகிறது. நோவா கடவுளை எவ்வளவு நம்பினார் என்பதை காண்பது ஆச்சரியமாக இல்லையா? அவரு கடவுளின் திட்டம் எல்லாவற்றிலும் சிறந்தது என்பதை அறிந்திருந்தார். நண்பர்களே, கடவுள் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காகவும் ஒரு சிறப்பு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள். அவரை நம்பிக்கையுடன் தொடருங்கள். அடுத்த உரையில் சந்தித்தேன். மீண்டும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் வரலாற்றில் ஒரு மிகச் சிறப்பு தருணத்தை நெருக்கமா பார்க்கிறோம். அதாவது கடவுள் நோவாவிடம் பேசிய நாளை. ஒரு நாள் உலகம் தன் வழிகளில பிஸியா இருந்தபோது கடவுள் நோவாவிடம் பேசினார். அது அன்பும் ஒரு முக்கியமான செய்தியும் நிறைந்த ஒரு குரலா இருந்தது. கடவுள் நோவாவிடம் அவர் பூமியில ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்ப போகிறார் என்று சொன்னார். உலகம் மிகவும் தீயதாக மாறிவிட்டது. அது கடவுளின் மனதை வருத்தமடைய செய்தது. வெள்ளம் நிலத்தை முழுவதும் தண்ணீரால மூடிவிடும். மக்கள் தவறான செயல்களை தேர்ந்தெடுத்ததால கடவுள் உலகை மீண்டும் சுத்தமாக்க வேண்டியிருந்தது. ஆனா நோவாவையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்ற கடவுள் திட்டமிட்டார். அவர்களின் விசுவாசத்திற்காக கடவுள் அவர்களை நேசித்தார். அவர் நோவாவை ஒரு பெரிய பெட்டகத்தை கட்டச் சொன்னார். பெட்டகம் என்பது நீரை மிதக்கும் ஒரு மிகப்பெரிய படகு. இது ஒரு சிறிய படகல்ல, இது மிக பெரியவ. இது ஒரு பெரிய மிதக்கும் கட்டடம் போல இருந்தது. அதில் உள்ள அனைவரும் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதை எப்படி கட்ட வேண்டும் என்று கடவுள் நோவாவுக்கு துல்லியமான வழிகாட்டுதல்களை வழங்கினார். அவர் ஊகிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கடவுள் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொன்னார். எந்த மரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் அலைகளுக்கு தாங்கும் வலுவான கோபர் மரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் கடவுள் நோவாவிடம் சொன்னார். பெட்டகம் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும், எவ்வளவு நீளமாக, அகலமாக, உயரமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் அவருக்கு சொன்னார். எல்லோரும் அதில் அடங்கும் வகையில். அதற்குள் அறைகள் எப்படி அமைக்க வேண்டும் என்றும் உணவிற்கும் குடும்பத்திற்கும் விலங்குகளுக்குமான இடம் இருக்க வேண்டும் என்றும் கடவுள் அவருக்கு கூறினார். கடவுள் நோவாவிடம் அவர் தனது குடும்பத்தையும் பெட்டகத்திற்குள் அழைத்து வரப்போவதாகவும் சொன்னார். அவர்கள் அனைவரும் இந்த அதிசயமான பயணத்துல ஒன்றா பங்கேற்க போறாங்க. அது மட்டும் அல்ல, வரவிருக்கும் மழையிலிருந்து பாதுகாப்பாக இருக்க விலங்குகளும் பெட்டகத்திற்குள் வரப்போகின்றன என்று கடவுள் கூறினார். நோவா கடவுளை நம்பினார். அவர் சந்தேகிக்கவில்லை, கவலைப்படவும் இல்ல. கடவுள் சொன்னா அது நிச்சயம் நடக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். இவ்வளவு பெரிய பெட்டகம் கட்டுவது சாத்தியமற்றதாக தோன்றினாலும் நோவா அதை தடுக்க அனுமதிக்கவில்லை. நோவா வாதம் செய்யாம கீழ்ப்படினார். இது மிகவும் பெரியது அல்லது இது மிகவும் கடினம் என்று அவர் சொல்லவில்லை. அவர் எளிமையாக கடவுளுக்கு ஆம் என்று சொன்னார். இதுவே நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணம். கடவுளின் வார்த்தைகளை நம்பி முன்னாள் பாதை நீளமாய் இருந்தாலும் முதல் படியை எடுத்து வைப்பது. நோவா கடவுளின் வழிகாட்டுதல்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பதை அறிந்திருந்தார். ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு மரத்துண்டும் அந்த திட்டத்துல ஒரு நோக்கத்துடன் இருந்தது. நோவா கடவுளை நேசிக்கும் மனதுடன் இருந்ததா கடவுள் கேட்ட எதையும் மகிழ்ச்சியுடன் செய்தார். மழை வரும் நாளுக்காக தினமும் உழைத்து கடவுள் தன் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையுடன் தயாராக இருந்தார். நோவாவின் கதை நமக்கு நினைவூட்டுவது, நாம் கடவுளை கேட்டு அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கும் போது எப்போதும் சரியான பாதையில் இருப்போம் என்பதையே. நோவா கடவுளை எவ்வளவு நம்பினார் என்பதே ஆச்சரியமாக இல்லையா? அவர் கடவுளின் திட்டமே எல்லாவற்றிலும் சிறந்தது என்று அறிந்திருந்தார். நண்பர்களே, கடவுள் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காகவும் ஒரு சிறப்பு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள். அவரை தொடர்ந்து நம்புங்க. அடுத்த உரையில சந்திப்போம். நீண்ட வருடங்கள் கடுமையா உழைத்து கடவுளை நம்பிய பிறகு அந்த பெரிய பெட்டகம் இறுதியாக தயாரானது. அது பள்ளத்தாக்குல உயரமாகவும் வலுவாகவும் நின்றது. பிறகு கடவுள் மீண்டும் நோவாவிடம் பேசினார். அவர் நோவாவிடம் தனது குடும்பத்தை பெட்டகத்திற்குள் அழைத்து வந்து பாதுகாப்பாக எடுக்கச் சொன்னார். அப்போது ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது. மலைகளிலிருந்தும் சமவெளிகளிலிருந்தும் எல்லா திசைகளிலிருந்தும் விலங்குகள் வர ஆரம்பிச்சன. அவற்றை விரட்டவோ பிடிக்கவோ தேவையில்லை. கடவுள் அவற்றை அனுப்பினார். இரண்டாக அவை நேராக நோவாவையும் பெட்டகத்தை நோக்கி வந்தன. அங்கு பெரிய விலங்குகளும் சிறிய விலங்குகளும் இருந்தன. நீங்க நினைக்கக்கூடிய எல்லா வகையான உயிரினங்களும் பாதுகாப்பை நாடி வந்தன. உயரமான விலங்குகள், உதாரணத்துக்கு ஒட்டகச்சிவிங்கிகள், சிறிய எலிகள் போன்ற சிறிய விலங்குகளுடன் நடந்து வந்தன. கடவுள் ஒவ்வொன்றையும் அன்புடன் கவனித்தார். கொந்தளிக்கும் சிங்கங்கள் போன்ற காட்டு விலங்குகளும் மென்மையான ஆட்டுக்குட்டிகள் போன்ற அமைதியான விலங்குகளும் எல்லோரும் ஒற்றுமையா நடந்து வந்தனர். பறவைகள் வானிலிருந்து பறந்து வந்து வானை நிறங்களாலும் பாடல்களாலும் நிரப்பின. எல்லாமும் கடவுள் சொன்னபடியே நடந்து கொண்டிருந்தது. யானைகள், சிங்கங்கள், ஒட்டகச்சிவிங்கிகள், வரிக்குதிரைகள், குரங்குகள், ஆடுகள் ஆள் ஒரே நேரத்துல ஒன்றாக சேரும் காட்சியை நினைத்து பாருங்கள். அது எப்படியோ அதிசயமான காட்சி இருந்திருக்கும். சிறிய முயல்களும் நுண்ணிய பூச்சிகளும் கூட கடவுளின் பெரிய திட்டத்துல சேர்க்கப்பட்டிருந்தன. யாரும் மறக்கப்படப்படாத நோவா, அவன் மனைவி, அவன் 3 மகன்கள் மற்றும் அவர்களின் மனைவிகள் எல்லோரும் வாசலில் கூடியிருந்தனர். இப்போது அவர்களும் உள்ளே செல்ல வேண்டிய நேரம் வந்தது. 8 பேரும் பெட்டகத்திற்குள் சென்றனர்.
அவர்கள் பயணத்துக்கு தயாராக இருந்தார்கள். கடவுள் மழையிலிருந்து அவர்களை பாதுகாப்பார் என்று நம்பிக்கையுடன் இருந்தார்கள். அப்போது ஒரு மிக விசேஷமான விஷயம் நடந்தது. கடவுள் தானே கதவை மூடினா, அந்த குடும்பம் பாதுகாப்பாக உள்ளே ஒளிந்திருந்தது. பெட்டகத்துக்குள் இருந்த அனைவரும் பாதுகாப்பாக இருந்தார்கள். வெளியில் என்ன நடக்கிறதுன்னு அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அவர்கள் கடவுளின் கையில் இருப்பதை நம்பினார்கள். நோவா கடவுளின் நேரம் எப்போதும் சரியாக இருக்கும் என்பதை அறிஞ்சிருந்தான். அவன் பல ஆண்டுகள் காத்திருந்தான். இப்போது அந்த வாக்குறுதி நனவாகி கொண்டிருந்தது. பெட்டகம் ஒரு பரபரப்பான இடமா இருந்தது. அங்கு விலங்குகளின் சத்தங்களும் கடவுளுக்கு கீழ்ப்படியும் ஒரு குடும்பத்தின் அன்பும் நிரம்பியிருந்தது. அதிகமாக கடுமையான விலங்குகளும் கூட அமைதியாக இருந்தன. பெட்டகத்துக்குள் கடவுள் மட்டுமே அளிக்கக்கூடிய அமைதி இருந்தது. வெளியில் உலகம் மாறப்போகிறது, ஆனா உள்ளே அனைவருக்கும் போதுமான உணவும் உறங்குவதற்கான சூடான இடமும் இருந்தது. கடவுள் பெட்டகத்தை கவனித்து பார்த்து கொண்டிருந்த அவர்களை ரட்சிப்பதாக அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். மேலும் கடவுள் எப்போதும் எப்போதும் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். நோவாவின் கீழ்ப்படிதல் அவரது குடும்பத்தையும் எல்லா விலங்குகளையும் காப்பாற்றியது. அவர் கடவுளுக்கு ஆம் என்று சொன்னதால் பூமியில் வாழ்க்கை தொடரும். இப்போது அவர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் மழை முதல் துளி விழும் வரை காத்திருக்க வேண்டும். பெட்டகம்தான் பாதுகாப்பான இடம் என்ற நம்பிக்கையுடன். அந்த எல்லா விலங்குகளும் ஜோடியாக நடக்கிறார்கள் என்று நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். கடவுளின் அதிசயங்கள் உண்மையில் அற்புதமானவை. நோவாவின் கதையின் இந்த பகுதிக்கு எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி. அடுத்த முறையில பெரிய புயலுக்காக சந்திப்போம். பை பை. இறுதியாக அந்த நேரம் வந்தது. கதவு மூடப்பட்டது மற்றும் முதல் சில மழைத்துளிகள் வானிலிருந்து விழத் தொடங்கின. முதல்ல அது ஒரு மெதுவான மழையா இருந்திருக்கலாம். பெட்டகத்தின் கூரையில மென்மையான மழைத்துளிகள் விழும் சத்தம் மட்டும். ஆனா விரைவில் மழை அதிகமாகவும் பெய்யத் தொடங்கியது. மழை வானிலிருந்து விழ நீர் பூமியிலிருந்து எழுந்தது. கடவுள் எச்சரித்தபடியே வெள்ளம் வந்தது. நீர் மேலே மேலே எழுந்து நிலம், மரங்கள் மற்றும் உயரமான மலைகளையும் மூடிவிட்டது. ஆனா பெட்டகம் பாதுகாப்பாக நீரில் மிதங்குது. அது கடவுள் திட்டமிட்டபடியே சரியாக கட்டப்பட்டது, அனைவரையும் பாதுகாப்பதற்காக. பெட்டகத்தினுள்ள நோவா மற்றும் அவரது குடும்பம் பாதுகாப்பாக இருந்தனர். அவர்கள் வெளியே மழை பெய்யும் சத்தத்தை கேட்டாங்க. ஆனா அவர்கள் உலர்ந்தும் சூடாகவும் இருந்தனர். 40 நாட்கள் மற்றும் 40 இரவுகள் மழை தொடர்ந்து பெய்தது. ஒரு நிமிடமும் அவன் நின்று வருவ. நீங்க பல நாட்கள் முழுவதும் பகலும் இரவும் மழை பெய்யும் சத்தத்தை கேட்பதை கற்பனை செய்து பாருங்க. அது மிகவும் பெரிதும் தொடர்ந்து வரும் சத்தமாய் இருந்திருக்க வேண்டும். நோவா மற்றும் அவரது குடும்பம் பாதுகாப்பாக இருந்தனர், ஏனெனில் அவர்கள் கடவுளை நம்பி அவரை கேட்டு நடந்தாங்க. இது கடவுளை நம்புகிறவர்களை அவர் கவனித்துக் கொள்கிறார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இறுதியில மழை நின்றது. ஆனா நீர் இன்னும் மிக நீண்ட நாட்கள் முழுவதும் பூமி முழுவதையும் மூடியிருந்தது. நோவா மற்றும் அவரது குடும்பம் பெட்டகத்தினுள்ளே பொறுமையா காத்திருக்க வேண்டியிருந்தது. காத்திருப்பது எப்போதும் எளிதல்ல, குறிப்பாக நீங்கள் ஒரு படகில் இருக்கும்போது. ஆனா நோவா கடவுளின் நேரத்தை நம்பினார். அவர் கடவுள் அவர்களை மறந்துவிடவில்லை என்றும் வெளியேற வேண்டிய நேரம் வந்ததும் சொல்லுவார் என்றும் அறிந்திருந்தார். பைபிள்ல கடவுள் நோவாவை நினைத்தாருன்னு சொல்லப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் கடவுள் நோவாவை கூடுதல் கவனத்துடன் அன்புடனும் பார்த்து கொண்டிருந்தார் என்றதாகும். பிறகு கடவுள் பூமி முழுவதும் ஒரு பெரிய காற்றை அனுப்பினார். நீர் மெதுவா சிறிது சிறிதா நாள் கடந்த நாள் குறையத் தொடங்கியது. இறுதியில பெட்டகம் அராராத்து மலைகள்ல ஓய்வெடுக்குது. அவர்கள் இனி மிதப்பில் இல்ல, அவர்கள் நிலத்தை கண்டுபிடித்திருந்தார்கள். நோவா இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தார். அவரது குடும்பத்திற்கும் விலங்குகளுக்கும் பூமி முழுமையாக தயாராகியிருக்க வேண்டும் என்று அவர் உறுதி செய்ய விரும்பினார். பிறகு அவர் நிலம் உலர்ந்திருக்கிறதா என பார்க்க ஒரு பறவை அனுப்பினார். பின்னர் அவர் ஒரு அழகான வெள்ளப்புறாவை அனுப்பினார். முறையில புறா திரும்பி வந்தது, ஏனெனில் அது இறங்க உலர்ந்த இடம் எதுவும் காணவில்லை. நோவா மீண்டும் காத்திருந்தார். பிறகு அவர் புறாவை 2வது முறையா அனுப்பினார். அது ஒரு ஒளிவிலை கொண்டு திரும்பி வந்தது. அது அருமையான செய்தி. அது நீர் குறைந்து வருகிறது, செடிகள் மீண்டும் வளர ஆரம்பித்து விட்டன என்பதை குறிக்கிறது. பூமி மீண்டும் உயிர் பெற ஆரம்பிச்சது. பின்னர் நோவா புறாவை இன்னொரு முறையும் அனுப்பினார். இந்த முறையில் அது திரும்பி வரவில்லை. இப்போ நோவாவுக்கு பூமி உலர்ந்து விட்டதுன்னு தெரிஞ்சது. கடவுளின் நேரத்திற்காக காத்திருப்பது எப்போதும் மதிப்புக்குரியது இல்லையா? நோவாவின் பொறுமை அவரது நம்பிக்கையின் மிகப்பெரிய அடையாளமாயிருந்தது. நம் கதையின் இறுதி பகுதியில எல்லோரும் பெட்டியிலிருந்து வெளியேறும்போது உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். விரைவே சந்திப்போம். பை பை. நீண்ட கால காத்திருப்பு இறுதியாக முடிந்தது. பூமி உலர்ந்து விட்டது. இது ஒரு புதிய தொடக்கத்திற்கு நேரமா இருந்தது. பிறகு கடவுள் நோவாவிடம் ஒரு அருமையான செய்தியுடன் பேசினார். அவர் சொன்னார், நீங்களும் உங்க குடும்பமும் பெட்டியிலிருந்து வெளியே வாருங்கள். அது எவ்வளவு மகிழ்ச்சியான தருணமா இருந்திருக்கும். இவ்வளவு நாட்கள் உள்ளே இருந்த பிறகு பசுமை நிறைந்த புதிய உலகத்தை முதன்முறையாக காண்பதும் ஒரு அதிசயமாக இருந்தது. நோவாவும் அவரது குடும்பமும் உலர்ந்த நிலத்துல காலடி வைத்தார்கள். அவர்கள் தங்கள் முகத்துல வெயிலின் வெப்பத்தையும் சுற்றிலும் பசுமை காற்றையும் உணர்ந்தார்கள். பிறகு எல்லா விலங்குகளும் வெளியே வந்தன. பூமியின் விசாலமான வெளியில் திரும்பியதில் அவை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன.
பறவைகள் வெளி நீலவானை உயரமா பறந்து சுதந்திரமும் மகிழ்ச்சியும் நிறைந்த பாடல்களை பாடின. உலகம் மீண்டும் உயிருடன் நிரம்பியது. நீண்ட காலமா இருந்த காத்திருப்பு உண்மையிலே முடிந்துவிட்டது. வெள்ள நீரெல்லாம் மறைந்து விட்டது. பூமி அனைவரும் புதிய வீடுகளை அமைக்க தயாராக இருந்தது. கடவுள் அவர்களை புயலை கடந்து பாதுகாத்தார். அவர் வாக்குறுதி அளித்தபடி ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு விலங்கையும் பாதுகாத்தார். பூமி மீண்டும் பசுமையாகவும் சுத்தமாகவும் இருந்தது. முழு உலகத்திற்கும் ஒரு அழகான புதிய தொடக்கம் கிடைத்தது போல இருந்தது. நோவா தன் நன்றியை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் கடவுளின் அன்புக்கும் அவர்களை பாதுகாத்ததற்கும் நன்றி சொல்லி ஒரு பலிபீடம் கட்டினார். முழு குடும்பமும் ஒன்றா சேர்ந்து செவித்தாரு. அவர்கள் பெற்ற அனைத்தும் கடவுளின் வரமாக இருப்பதை அவர்கள் அறிவார்கள். அப்போது ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. முறையா மேகங்களில ஒரு பிரகாசமான வானவில் தோன்றியது. இந்த வானவில் தன் வாக்குறுதியின் அடையாளம் என்று கடவுள் கூறினார். முழு பூமியையும் இனி ஒரு பொதும் வெள்ளத்துல மூழ்க வைக்க மாட்டேன் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். வானவில் வானத்துல தோன்றும்போது கடவுளின் வாக்குறுதிகளை நாம் நினைவு கூறலாம். அவர் நம்பிக்கைக்குரியவரும் உண்மையானவரும் ஆவார். புதிய உயிர்கள் உலகம் முழுவதும் ஆரம்பமாகின. நோவாவும் அவரது குடும்பமும் புதிய உலகில விவசாயம் செய்து புதிய வாழ்க்கையை கட்டியெடுத்தார்கள். நாம் கடவுளை நம்பினா எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை நோவாவின் கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் நமக்காக வைத்துள்ள திட்டங்கள் எப்போதும் நல்லவை. அது ஒரு அருமையான கதை அல்லமா? நோவாவை போலவே கடவுள் உங்களுக்காக அளித்துள்ள வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றுவார் என்று எப்போதும் நம்புங்க. நோவாவின் பெட்டிக்காகிய கதையில எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி. ஆண்டவரின் ராஜ்யத்துக்காக ஒளிந்து கொண்டேருங்கள். அடுத்த முறையில சந்திப்போம். பை பை. நாம் நோவாவுடன் கொண்ட அந்த அதிசயமான பயணம் எவ்வளவு அருமை. பெட்டிய கட்டியது முதல் வானவெளிய பார்த்தது வரை எண்ணிக்குள்ள பல விஷயங்கள் உள்ளன. நோவாவின் கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்துல வச்சுக்கொள்ளக்கூடிய 5 சிறப்பு பாடங்களை பார்க்கலாம். முதல்ல, மற்றவர்கள் கடவுளை கேட்கவில்லை என்றாலும் நாம் அவரை கேட்க கற்றுக்கொள்ளலாம். நோவா மட்டுமே கேட்டு நடந்தார். அதனால் கடவுள் அவரை மிகவும் மகிழ்ச்சியுடன் பார்த்தார். சரியானதை தேர்வு செய்வதில் சில நேரங்கள்ல தனிமையாக உணரப்படலாம். ஆனா கடவுள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். உங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். 2வது, நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கடவுளை நம்ப கற்றுக்கொள்கிறோம். நோவாவுக்கு மழை பத்தி தெரியவில்லை போல நாமும் எப்போதும் எதிர்காலத்தை அறிய முடியாது. நாம் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே பார்க்கும்போது கூட கடவுள் முழு படத்தையும் பார்க்கிறார். அவரது திட்டம் எப்போதும் நம்மை நேசத்தாலும் நம்பிக்கையாலும் நிரம்பியதாக இருக்கும் என்பதை நம்பலாம். 3வது, நாம் பொறுமையாயிருந்து கடவுளை காத்திருக்க கற்றுக்கொள்கிறோம். நோவா பல ஆண்டுகள் பெட்டகம் முடிவடைய காத்திருந்தார். மேலும் வெள்ளம் முடிவடைய பல மாதங்கள் காத்திருந்தார். காத்திருப்பது வெறும் நேரத்தை கழிப்பது அல்ல, அது நம்பிக்கையில வளர்வதும் கடவுள் திட்டமிட்டுள்ள அதிசயமான விஷயங்களுக்கு தயாராக இருப்பதும் தான். 4வது, அவருடைய பாதுகாப்புக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். வெள்ளத்துக்கு பிறகு நோவா செய்த முதல் செயல் ஒரு பலிபீடம் அமைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவதா இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு. நம் குடும்பங்கள், நம் வீடுகள் மற்றும் அவர் ஒவ்வொரு இரவும் நம்மை கவனிப்பதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவதை நினைவில் வைத்திருப்போம். இறுதியா, கடவுள் எப்போதும் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். வானவில் என்பது கடவுளின் வார்த்தையை நாம் எப்போதும் நம்பிக்கையோட ஏற்க முடியும் என்பதற்கான அடையாளம். நோவாவின் கதை நமக்கு நம்பிக்கையும் கீழ்ப்படியும் மிகவும் முக்கியமானவை என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நாம் கேட்டு பின்பற்றும் போது கடவுள் நம்மோடாக அதிசயமான காரியங்களை செய்கிறார். புயலும் வெயிலும் இருந்த போதும் கடவுள் நோவாவுடன் இருந்தார். அதுபோலவே கடவுள் நம்முடனும் இருக்கிறார். என்ன நடந்தாலும் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. இதுவே நோவா மற்றும் பெட்டியின் அதிசயமான கதை. இன்று இந்த வேதாகம கதையை நீங்க ரசிச்சு புதியதா ஏதாவது கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எப்போதும் நினைவில் வையுங்கள், கடவுளை நம்புங்க, அவருக்கு கீழ்ப்படியுங்க, அவருடைய வாக்குறுதிகளை நம்புங்க. உங்களில் ஒவ்வொருவரையும் அவர் அளவில்லாத அன்புடன் நேசிக்கிறார். ஹிஸ் கிங்டம் கெட்ஸ் பார்த்ததற்கு நம்பி. இந்த வேதாகம கணங்களை உங்களோட பகிர்வதில் மகிழ்ச்சி. குழந்தைகளுக்கான வேதாகம கதைகளுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். முடிஞ்ச வரை ஒளிய பரப்புங்க. பாய் குட்டீஸ், கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். நம்பிக்கையுடனும் ஒளியாகவும் இருங்கள். மீண்டும் சந்திப்போம்.